எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ ப்ளஸ் என்னோட பசங்க வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்பயும் போல் காலையில் பார்த்திங்கன்னா 6:30க்கு வந்து நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரொம்ப ஏர்லியாலாம் எந்திரிக்க மாட்டேன். 5:30க்கெலாம் 6:30க்கு எழுந்துச்சி வேகமாக பண்ணிடுவேன். ஸோ எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வேலை கெட்டிலில் தண்ணி பிடிச்சி அதை சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற வேலை எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு வந்து பாஸ்தா பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொதிக்க விட்டுட்டேன். ஏன்னா மீதி தண்ணி வந்து கெட்டிலில் சூடானதும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கார்ன் அப்புறம் கீரை ஸ்பினாச் பேபி ஸ்பினாச் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பூண்டு 2 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கார்னை நல்லா கழுவிட்டு அந்த கார்னையும் தனியாக அந்த கார்ன்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கெட்டில் தண்ணி சூடாயிருச்சு. ஸோ அந்த பாஸ்தாவுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி சூடு பண்ண வச்சுருந்தாங்க. அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறையா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 கப் அளவு பாஸ்தா வந்து நான் சேர்த்து வேக வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேமில். இங்கிட்டு வந்து சாண்ட்விச்சுக்கு பட்டர் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு அது லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினாலும் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கார்ன் கட் பண்ணேன் இல்லையா, அந்த கார்ன் வந்து நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். அந்த கேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பேபி ஸ்பினச்சை நல்லா கழுவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கார்ன் வந்து அந்த பட்டரில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா எடுத்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கீரையை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த கீரையோட சைஸு கொஞ்சம் சின்ன சைஸாக வந்ததும் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து வந்ததுக்கப்புறமா நம்ம பால் இருக்குது பார்த்திங்களா, அந்த பால் ஹோல் மில்க்கு. ஸோ அந்த பால் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவு பால் வந்து சேர்த்துட்டேன். அந்த கார்னும் கீரையும் முங்குற அளவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஒரு டீஸ்பூன் வந்து இட்டாலியன் சீசனிங் இருக்குது பார்த்திங்களா, அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கெட்டியாகணும். மைதா போட்டிருக்கனால கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ அந்த கெட்டியாகிற கன்சிஸ்டன்சி வர மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இங்கிட்ட வந்து பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. ஸோ அதை வந்து எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து அதை நல்லா சூடு பண்ண வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எடுத்து அது சூடாகட்டும்னு விட்டுட்டேன். இங்கிட்ட சைடு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னு ஸ்பீனச் வந்து கெட்டியானதும் லாஸ்ட்டாக வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சீஸ் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து பாஸ்தாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பூண்டு, அப்புறம் கட் பண்ண கொஞ்சம் கார்ன், ரெட் கேப்சிகம், சால்ட்டு போட்டு அதோட நல்லா வந்து அது வேகணும். கார்னும் அந்த கேப்சிகமும் கொஞ்சம் இத்தாலியன் சீசனிங் போட்டு நல்லா அதை வதக்கிட்டேன். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ப்ரெட்டில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு சைடு வந்து அந்த நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன் ஸ்பீனச் அந்த க்ரீம் மாதிரி அதை போட்டு இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு நான் டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கிட்டு வந்து பாஸ்தாவுக்கு வந்து அந்த கார்ன்லாம் வெந்துருச்சு. ஸோ அது தனியாக எடுத்து வச்சுட்டு பட்டரில் வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இந்த கார்னும் கேப்சிகமும் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டுட்டு கொஞ்சம் இத்தாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் சுகர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கிட்ட வந்து ஹரிக்கு ஒரு சாண்ட்விச் அப்புறம் ஆதிரனுக்கு ஒரு சாண்ட்விச் போட்டுட்டு டோஸ்டரில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த சாண்ட்விச் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா என்னடா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் பால்லாம் ஊற்றிருக்கனால. பட் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பெரியவங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பெப்பர் போட்டிங்களோ அல்லது சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா பெரியவங்களுக்கும் அது நல்லா சாப்பிட்லாம். இது பன்னீருக்கு வந்து நல்லா லாஸ்ட்டாக வந்து வேக வச்ச பாஸ்தா கொஞ்சம் சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராபெரி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு பாஸ்தாவையும் எடுத்து வச்சு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ வாட்டர் பாட்டிலும் எடுத்து லாஸ்ட்டாக எல்லாமே அவங்கவுங்க பேக்கில் வச்சுட்டு ஆதிரனுக்கு நான் லஞ்ச் கொடுக்க மாட்டேன். ஆதிரனுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்கூலில். வீட்டிலேருந்து கொடுக்குற லஞ்சு ஸ்கூல்லேயே அவனுக்கு லஞ்ச் கொடுத்துருவாங்க. ஸோ அவனுக்கு வந்து லஞ்ச் தேவைப்படாது. ஹரிக்கு மட்டும் பேக் பண்ணி அனுப்பிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த 2 ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.